இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இது வேப்பங்காய் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இது என்ன வெரைட்டி தெரியுமா? மலைவேம்பு. இது ஏன் ஆனால் என்னென்னா மலைவேம்புன்னு போய் நர்சரியில் இல்லை நிறைய இடங்களில் கேட்டோம்னா நல்லா ஹைட்டாக போகிற வெரைட்டி, அந்த டிம்பர் வெரைட்டி கொடுப்பாங்க. அதாவது சேல்ஸுக்காக வியாபாரக்காக பணப்பயிராக கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வெரைட்டி மலைவேம்பில் மலபார் வேம்பு. இது வந்து மலைவேம்பு. பொதுவாகவே வந்து நாட்டு வேம்பு, நாட்டு ஐட்டம் எல்லாமே, நாட்டுப்பழம், நாட்டுப்பூக்கள் எல்லாமே என்னென்னா சின்னதாக இருக்கும். அதுவும் நன்மையுடையது தான். ஆனால் மலைவாழைப்பழம், அந்த மலைப்பழம் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெரிய இதெல்லாம் பிஞ்சே நல்ல பெருசாக இருக்குது. அதே மாதிரி இதோட பூ நார்மலாக இருக்கிறத விட வேப்பம்பூவில் வாசம் வரதை விட இந்த பூ வந்து அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். நம்ம பெர்ஃப்யூம்க்கு யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரண்ட் வந்து இந்த இதில் வரும். இது வந்து எசென்ஷியல் ஆயிலில் நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த மருந்துக்கு தழும்புக்கெல்லாம் வந்து இதை தடவுவாங்க. நானே தடவி இருக்கேன். அதே மாதிரி இந்த வேப்ப இலையில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நார்மல் வேப்பிலையை விட இது வந்து கொஞ்சம் கத்தி தீட்டின மாதிரி இருக்கும்ல, அந்த கத்தி வந்து அரும்பரும்பாக தீட்டின மாதிரி ஒரு கத்தி இருக்கும், ப்ளைனாக இல்லாமல் அந்த ஃபைன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் அந்த கோர்ஸ் கத்தி இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த இலை வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிறதில்ல. மலைவேம்புன்னு கேட்டு வாங்கி வச்சிட்டோம்னா அது நல்லா உயரமாக போகுதா, 5 வருஷம் 10 வருஷம் கழித்து வெட்டுறோமா அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர, இந்த மலைவேம்புங்கிறது இந்த வெரைட்டி எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மல் வேப்ப மரம் எப்படி படருதோ, நல்லா பெருசாக நிழலுக்கு எப்படி படருதோ அந்த மாதிரி படரும். இந்த பூ தான் அதோட ஹைலைட்டே.